நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 3ஆம் ஈத்து நல்ல ஒரு ஹெவி சைஸுங்க செவலை மாடு. நல்ல குணம்ங்க. பெரியவர்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாமுங்க. மாடு அழகில் பார்த்திங்கன்னா நல்ல மீறின மாடுங்க. நல்ல முக அமைப்பு, நல்ல லக்ஷ்மி கடாச்சமான முகம்ங்க. ஜென்ரலாகவே நம்ம கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கலப்பின மாடானது நீங்கள் அந்த சாணி போட்டு அந்த சாணி மேலேயே படுத்துக்குங்க. ஆனால் நம்ம நாட்டின மாடுங்கிறது ஹைஜீனாக ரொம்ப, அதாவது சுத்தபத்தத்தில் ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. நீங்கள் நாட்டு மாடு சாணி ஒரு பக்கம் இருந்ததுன்னா மாடு இன்னொரு பக்கம் நிற்குங்க, இன்னொரு பக்கம் படுக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஜென்ரலாகவே காலையில் எழுந்தவுடன் நாட்டின மாடுகளினுடைய மேலே நம்ம பார்வை பட்டாலே பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குங்கிறது நம்ம முன்னோர்களின் ஐதீகம். மற்றும் அது இல்லாமல் இப்போ நம்ம காலத்திலே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நம்மகிட்டையும் ஒரு ஃபீட்பேக் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற செவல மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்ட அமைப்புங்க. மடிக்கூச்சம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா எடுத்த நண்பர் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க. மற்றபடி மாடு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மாடுங்க. 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பு, நல்ல லக்ஷ்மி கடாட்சமான முகம்ங்க. மடிக்கூச்சம் என்பது ரொம்ப அறவாவே கிடையாது. அதாவது பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு டவுனுக்குள்ளே ஒரு வண்டி வாகனம் கண்டு மிரளாமல் ஒரு நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக இந்த செவலை மாடை சூஸ் பண்ணலாமுங்க. இதனுடைய கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கேரண்டி சொல்லியிருக்காங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. குணத்தில் சாதுவாகவும், கறவையில் மிகுந்ததாகவும், அழகில் சிறந்ததாகவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.